மார்ச் 9ஆம் தேதி துபாயில் நடைபெற்ற சாம்பியன் டிராபி தொடரின் இறுதியில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதின. இதில் முதலில் பேட்டிங் செய்த நியூசி அணி 50 ஓவர்கள் முடிவில் 251 ரன்கள் எடுத்தது. பின்னர் 252 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி ரோகி சேயாத் மற்றும் ராகுலின் பேட்டிங்கால் 49 ஓவர்களில் இலக்கினை எட்டியது. இதன் மூலம் நியூசி அணியுடனான 25 ஆண்டுகால பகைமையை தீர்த்து கொண்டது. சேசிங் மாஸ்டர் கோலி ஒரு ரன்னில் ஆட்டமிழந்து அதிர்ச்சி அளித்தாலும் இந்திய அணியின் வெற்றியை எவராலும் தடுக்க முடியவில்லை. கடைசி வரை போராடிய நியூசி அணியின் பக்கம் வெற்றி தேவதை திரும்பி கூட பார்க்கவில்லை. இந்த வெற்றியின் வழியாக ஐசிசி தொடரில் இந்திய அணி 7வது கோப்பையை தட்டி தூக்கி முத்தமிட்டுள்ளது. மேலும் நாக் அவுட் சுற்றில் கேப்டன் ரோஹித் நியூசிலாந்து அணியிடம் தோல்வியை தழுவாத ஒரே இந்திய கேப்டன் என்ற பெருமையும் தக்க வைத்துக் கொண்டார். இந்நிலையில் சாம்பியன் டிராபி பரிசளிப்பு மேடையில் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் செய்த செயல் கிரிக்கெட் வட்டாரங்களில் கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. ஜென்டில்மேன் கேம் என அழைக்கப்படும் கிரிக்கெட்டில் இந்தியா மீதான பகையை மனதில் வைத்து பாகிஸ்தான் தொடர்ச்சியாக வன்மத்தை கக்கி வருகிறது. அந்த வகையில் இந்த சாம்பியன் டிராபி தொடரினை நடத்திய பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு இந்திய அணியின் பரிசளிப்பு விழாவினை மொத்தமாக புறக்கணித்து விட்டனர். அவர்களின் சார்பில் எந்த ஒரு பிரதிநிதியும் துபாயில் நடந்த சாம்பியன் டிராபி இறுதிப் போட்டிக்கோ பரிசளிப்பு விழாவுக்கோ எட்டி பார்க்கவில்லை. பாகிஸ்தானின் இந்த செயலை முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் பலரும் மிகுந்த காட்டமாக விமர்சித்து வருகின்றனர். இந்நிலையில் அந்நாட்டின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஷோயப் அக்தர் இதுகுறித்து தன்னுடைய சமூக வலைதளத்தில் இந்திய அணிக்கு பரிசளிக்கும் விழாவில் எந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய நிர்வாகியும் பார்க்க முடியவில்லை. இது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த தொடரை நடத்துவது பாகிஸ்தான் நாடுதான். அவர்கள் ஏன் இந்த விழாவை புறக்கணித்தார்கள்? இது உலக அளவிலான மேடை. எந்த அணி கோப்பை வென்றிருந்தாலும் தொடரை நடத்தும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் தான் இந்த விழாவை முன்னின்று நடத்தியிருக்க வேண்டும். சாம்பியன் டிராபியை வென்ற இந்திய அணிக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் தான் பரிசளித்திருக்க வேண்டும். இனி இப்படி ஒரு தவறை செய்யக்கூடாது என்று பிசிபியை கண்டித்திருக்கிறார். இதை பார்த்த ரசிகர்கள் இனிமேல் தயவு செஞ்சு ஐசிசியோட எந்த தொடரையும் நடத்தாதீங்க பிளீஸ் என்று பாகிஸ்தானை கிண்டல் அடித்து வருகின்றனர். லீக் சுற்றுடன் வெளியேறியது, மழையால் போட்டிகள் ரத்து செய்யப்பட்டது, இந்திய அணி பாகிஸ்தான் சென்று விளையாடாதது போன்ற காரணங்களால் பாகிஸ்தான் பெருத்த நஷ்டத்தினை சந்தித்துள்ளது. இந்த தொடரின் மூலமாக சுமார் 200 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பண இழப்பினை பிசிபி சந்தித்திருப்பதாக நம்பகத்தகுந்த தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன.